திணித்தது காகிதம் மட்டும், தேவனின் அன்பை அல்ல. அந்த காணாத தேவன் ஒரு நாள் அந்த இளைஞனின் இதயத்தை தொட்டார். அந்த இளைஞன் தான் இந்தியாவை இயேசுவுக்காக ஒதுக்கிய பக்த் சிங் சாபரா. பக்த் சிங் நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை. நம்ம மரியாதை, நம்ம மதம் எல்லாம் முக்கியம். சரியப்பா, நல்லா படிடாதா, பெரிய ஆளா வராது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், என்னப்பா? நீ படிக்கிற ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல். நீ சீக்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்கிறத மறந்துடக்கூடாது. கிறிஸ்தவங்களோட சேரவே கூடாது. பக்த் சிங் ஒரு புத்திசாலி சிறுவன். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு தலைமைத்துவ பண்பு எல்லாவற்றிலும் முதல், எதிலும் நம்பிக்கை. ஆனால் இயேசுவை பற்றிய நல்ல எண்ணம் இல்லை. பக்த் சிங், இன்னைக்கு ப்ரொஃபசர் டெஸ்ட் வைக்க போறாரா? விட்டாடா? உனக்கு என்னப்பா, நீ மிஸ்டர் காமு, நாங்களாம் அப்படியா? எனக்கு படிக்கிற டென்ஷன் தான். பயம்லாம் வந்து உள்ள வேலை செய்யாதுடா, எப்போவுமே தைரியமாக இருக்கும். பக்த் சிங் ஃபியூச்சரில் பெரிய லீடர் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனோட பேச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. கல்லூரியில் பக்த் சிங் மிகவும் பிரபலமான மாணவன். துணிச்சல், தன்னம்பிக்கை, பேச்சுத்திறன் மற்றும் மத நம்பிக்கையும் அதிகமாக இருந்தது. பக்த் உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க. நீ தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டியே. நான் உன்கிட்ட ஒரு புக்கு தரேன், அதை நீ படிச்சுப்பார். அது லைஃபே சேஞ்ச் பண்ணுது. வேண்டாம், நான் நம்பவே மாட்டேன். டேய், ஒரே ஒரு சாப்டராது படிச்சு பாருங்கடா. எனக்கு இந்த பைபிளே வேணாம்டா. டேய், இது மேபி உன் லைஃபே சேஞ்ச் பண்ணுங்கடா. போதுண்டா, எனக்கு இந்த பைபிள் வேணாம். இந்த ஜீசஸ் பற்றி எனக்கு கேட்க விருப்பமே இல்லை. கோபத்தில் பக்த் சிங் அந்த வேத பகுதியை கிழித்தான். இயேசுவின் பெயரே அவனுக்கு கோபத்தை உண்டாக்கியது. காலம் சென்றது. பக்த் சிங் கல்லூரி படிப்பை முடித்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், பெரிய மனிதனாக வேண்டும், குடும்பத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைத்தான். அப்பா அப்பா, ஒரு குட் நியூஸ்ப்பா. என்ன பக்த் சிங்? எனக்கு இங்கிலாந்து போய் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குப்பா. இங்கிலாந்தா? அவ்வளோ தூரமா? வெளிநாடு போகிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் வெளிநாடு போகிறதுனா மிகவும் பெரிய விஷயம். கப்பலில் பல நாள் பயணம் செய்யணும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழணும். சரி, நீ போகலாம், ஆனால் நல்லா படி, பெரிய ஆளாகி வா. ஆனால் ஒரு ப்ராமிஸ் நீ பண்ணணும். என்னப்பா ப்ராமிஸு? நம்ம மதத்தை விட்டுறவே கூடாது, கிறிஸ்தவங்களோட சேரவே சேரக்கூடாது. அங்கே போனதுக்கப்புறம் மாறினாதடா நீ. அது ஒருபோதும் நடக்காதுமா. என்னால் மாற்றவே முடியாது. நான் ஒரு சிங்கா இருக்கிறத மறக்கவே மாட்டேன். செத்தாலும் சிங்கா தான் சாவேன். அம்மாவின் அன்பு, அப்பாவின் எதிர்பார்ப்பு எல்லாம் அவனோடு பயணம் செய்தது. ஆனால் தேவனின் திட்டம் இன்னும் பெரியது. இங்கிலாந்து புதிய உலகம் போல் இருந்தது. புதிய மக்கள், புதிய மொழி, புதிய வாழ்க்கை. பக்த் சிங் மெதுவாக வெளிநாட்டு வாழ்க்கைக்கு மாறினார். வெளிநாட்டில் வாழ்க்கை வேகமாக ஓடியது. படிப்பு, நண்பர்கள், புதிய அனுபவங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் பக்த் சிங்கின் இதயத்தில் ஒரு வெறுமை இருந்தது. Hey, but are you coming for outing with us today? No, I won't be able to come. Why wait? You used to be full of spirit. Nah man, my heart feels kinda empty. Enjoy life, man. That's the solution. I don't feel in peace. But நீ ஏதோ தேடுற மாதிரி இருக்கே. ஆமாடா, ஆனால் நான் என் வாழ்க்கையில் என்ன தேடுறேன்னே எனக்கு தெரியலடா. சரி பட் நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகிறேன், நீ என் கூட வரியா? உனக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் மாதிரி இருக்கும். சர்ச்சா? நானா? வாய்ப்பே இல்லைடா. ஜஸ்ட் கம் அண்ட் சிட் மேன். நாளைக்கு வந்த பாரு. எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைடா.
Hey Bhakti, sometimes peace cannot be found outside. அந்த சிறிய அழைப்புத்தான் பக்த் சிங்கின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது என்று அவனுக்கே தெரியவில்லை. அடுத்த நாள் பல யோசனைகளுக்கு பிறகு பக்த் சிங் ஆலயத்துக்கு சென்றான். அடேங்கப்பா, இதுதான் சர்ச்சா? இவ்வளோ அமைதியாக இருக்கு. வா பட் இங்கே உட்காரலாம். எல்லாரும் ஏன் முழங்காலில் நிற்கிறாங்க? They are all praying to Jesus Lord. Jesus loves you. He knows your heart. He gives you true peace. பக்த சிங்கும் மெதுவாக முழங்கால் போட்டான். அந்த நேரத்தில் அவன் இதுவரை அனுபவிக்காத ஒரு அமைதியை உணர ஆரம்பித்தான். என்ன ஃபீலிங் இது? என்ன சமாதானம் இது? But how do you feel, Ra? தெரியலடா, ஆனால் எனக்குள்ள ஒரு ஹாப்பி ஃபீலிங், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுடா. அப்போது ஜீசஸ் உண்மையாகவே இருக்காரா? ஆமாண்டா, அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த நாள் ஒரு விதை பக்த சிங்கின் இதயத்தில் விதைக்கப்பட்டது. சில நாட்கள் கழித்து பக்த சிங் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தோடு தங்கினார். ஹே பட், இந்த உனக்காக ஒரு ஸ்மால் கிஃப்ட் வச்சுருக்கேன். இல்லை, பரவாயில்ல, வேண்டாம் எனக்கு. பரவாயில்ல, ஒரு முறை மட்டும் படித்து பாருங்க. சரி, ஓகே, நம்ம இது எப்படியாவது படிக்கணும். இதில் ஏதாவது படித்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். பக்த சிங் யோவான் சுவிசேஷத்தை படிக்க ஆரம்பித்தார். தேவன் உலகத்தை இப்படியெல்லாம் நேசிச்சாரா? எல்லாரையுமே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போச்சு. இந்த பணம், படிப்பு, உலகத்தில் உள்ள சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்டி, இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு சந்தோஷமே தள்ளியே. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு கிடைச்ச உடனே எனக்குள்ள உள்ள எம்டினஸ் எல்லாமே போயிடுச்சு. அந்த வார்த்தைகள் பக்த சிங்கின் இதயத்தை தொட ஆரம்பித்தது. அவன் தினமும் வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தான். மெதுவாக இயேசுவின் அன்பு அவனின் இதயத்தை உடைத்தது. பக்த சிங்கின் இதயத்தில் ஒரு புதிய சமாதானம் பிறந்தது, ஒரு புதிய சந்தோஷம் பிறந்தது, ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமானது. காணாத தேவன் ஒரு இளைஞனின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போட்டார். இப்போது பக்த சிங் இந்தியாவிற்கு திரும்ப முடிவு செய்தான். ஆனால் ஒரு பெரிய பயம் அவனுக்குள் இருந்தது. என் ஃபேமிலியில் இதெல்லாம் ஏற்றுப்பாங்களா? என்ன, கிறிஸ்தவனா மாறிட்டானா? இது எப்படி நடந்துச்சு? 1933ஆம் ஆண்டு பக்த சிங் இந்தியாவிற்கு திரும்பினான். நாங்கள் கேட்டது உண்மையா பக்த சிங்? நீ கிறிஸ்தவனா மாறிட்டியா? ஆமாப்பா. இந்த விஷயத்த வெளியே சொல்லிடாதடா, குடும்பத்துக்கே அவமானம். தயவு செய்து இது யாருக்கு தெரியாம மறைச்சு விடா. அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அப்பா, மூச்சு விடாமல் என்னால் வாழ முடியுமா? அதே மாதிரி தான் இயேசுவை மறந்து என்னால் வாழ முடியாது. இயேசுப்பா தான் என் வாழ்க்கைப்பா. அந்த ரயில் நிலையத்தில் பக்த சிங் தனியாக நின்றான். குடும்பம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. பணம் அதிகம் இல்லை, தங்க இடமும் இல்லை. ஆனால் பக்த சிங்கின் இதயத்தில் ஒரு நெருப்பு இருந்தது. இயேசுவின் அன்பை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்ற நெருப்பு தான் அது. தாத்தா தாத்தா, ஜீசஸ் என்னையும் நேசிப்பாரா? ஆமாங்களே, அவர் எல்லாரையுமே நேசிக்கிறார். பைபிளை கூட கிழிச்சு போட்ட என்ன மாதிரி ஒருத்தனையும் அவர் விட்டு விடலை. உன்னையும் நேசிக்கிறார். தேவன் அவரை பயன்படுத்தி இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களை தொட்டார். 10,000க்கும் அதிகமான சபைகளை நிறுவினார். ஆவிக்குரிய தகப்பன் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றினார். விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6.